ஹாய் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்றைய ரசிகர் நாளைய கதாநாயகன். நான் உங்கள் குரு ஜனாட் டப்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போது சில நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன உலக நாயகன் கமலஹாசன் நடித்த இந்தியன் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கமல் சார் ஸ்டைலில் சொல்லணும்னா, எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி வாங்க வீடியோ போல. Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Living it up on sipping on beer. Yeah, clap for me man right here. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. சங்கர் சார் எப்படி படம் எடுப்பாருன்னு அவர் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கலாம். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, பக்காவாக எடுத்திருக்காரு. அப்புறம் இந்த படம் ஸ்டார்டிங்கில் நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொன்னோன்னா, 96லேயே இந்தியன் தாத்தாவுக்கு வந்து அவர் தாத்தாவாக இருப்பார், இப்போ எப்போரா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசணும். ஸோ மக்கள் என்ன நினைப்பாங்கன்றத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் அவர் இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது எந்த விதத்தில் நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்ன இதே டைலாக்கை சித்தார்த்தை வச்சு அவர் வந்து பேஸ் பண்ணிருப்பார். ஏன்னா நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், நம்மளுக்காக தான் ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை வந்து அவர் அப்படியே படமாக்கி காட்டுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்க்கணும், அதில் ஒரு மெசேஜ் சொல்லணும். இந்த நோக்கத்தோடு தான் அவர் எடுத்திருக்காரு. சங்கர் சார் மாதிரியே தான் படம் எடுத்திருக்காரு. இதை நிறைய பேர் பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போது படத்தில் சொல்லப்பட்ட கதைப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் எல்லா இடத்துலையும் நடக்குது. நம்ம எல்லார் வீட்லேயுமே அன்றாட வாழ்க்கையில் சில ஊழல் நடக்கும். சின்ன சின்ன தப்பாக இருக்கட்டும், பெரிய தப்பாக இருக்கும். நம்ம நாட்டுக்கு சேர வேண்டிய காசு சேர்க்காம யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் அகிம்சை வழியில் போராடுங்க, நான் நேதாஜி வழியில் போராடுறேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்டிங்லேயே ஒரு இது கொடுத்துருப்பார். ஸோ அது எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாது. அது ஏன்னா நார்மல் தான். இப்போ இப்போது உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் அப்படின்னும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற தப்பு நீங்களே குத்தி காட்டி அவங்கள மாட்டி விடுறதுனா நீங்கள் செய்வீங்களா? மாட்டீங்க. அது யதார்த்தம். ஆனால் அதனால வர்ற பிரச்சனை அது எப்படி இருக்கும் அப்படின்றத படத்தில் அவர் காமிச்சிருக்காரு. அதையே நிறைய பேருக்கு பிடிக்கல. ரெண்டாவது, கமல் சார் அதில் கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு அப்படின்றீங்க. அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வயசுன்றது வந்து ரொம்ப அதிகமான ஏஜ் கேட்டகரியில் காட்டுறாங்க. படம் ஃபுல்லாக அந்த பழைய இந்தியன் தாத்தா ஸ்டைலில் அவரே எல்லாரையும் கொண்டுக்கிட்டு அவரே ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருந்தா படத்தை அப்புறம் நீங்கள் இப்போ இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுற எல்லாரும் அப்போ எப்படி பண்ணுவீங்கன்னா, ஏன்பா 80, 90, 100 வயசு உள்ள தாத்தா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னா என்னப்பா இது லாஜிக்காப்பா அப்படின்னு பேசுவீங்க. இப்போ இப்படி பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாம் கமல் சார் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுறான்றது தான் உங்களோட குறை இல்லையா? அடுத்த பாட்டில் அதோட இது உங்களுக்கு சரியாகும். ஏன்னா அடுத்த பாட்டில் அவரோட ஃப்ளாஷ்பேக் வரப்போகுது. ஸோ அதில் மாஸ் பண்ணியிருப்பார். ரெண்டாவது, கமல் சாரோட ஃபேஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வர பல ஃபேன்ஸ் இருப்பாங்க. நடிப்பை பார்க்கணுன்னு வர பல ஃபேன்ஸுக்கு இந்த படம் பக்காவாக இருக்கும். அவரோட ஃபேஸை பார்க்கணுன்னு வர பசங்களுக்கு அடுத்த பாட்டில் வரும். கமல் சாரே ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், பாகம் 2 நான் ஒத்துக்கிட்டது காரணமே பாகம் 3க்காக தான் அப்படின்ட்டு. ஸோ பாகம் 2 ஒன்றும் தப்புலாம் கிடையாதுங்க. வழக்கம் போல் சங்கர் சார் பிரம்மாண்டம் இருக்குது, கதை இருக்குது. என்ன கமல் சார் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் செய்யலைன்ற மாதிரி இருக்குது. படத்தில் நான் குறைன்னு கண்டுபிடிச்சது ஒன்று தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அவர் இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே அவரோட கெட்டப் நம்ம பழைய இந்தியன் தாத்தா ஸ்டைலில் வந்துடுவார். ஆனால் ரெண்டாவது போல் வந்து அந்த ஸ்பேஸ் ட்ரைனிங்கில் இருக்கும் போது முடி நிறையா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நான் குறை கண்டுபிடிச்சேன்னு தவிர்த்து மற்றபடி படத்தில் எந்த ஒரு குறையும் எனக்கு தெரியல. படம் நல்லாவே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். தமிழ் டாக்கிஸ் அவர் அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி வேணாலும் இருக்கட்டும். படத்தை நீங்கள் பார்த்துட்டு ரசிங்க, அவ்வளோதான். படத்தை பற்றி ஃபுல் விமர்சனம் கூடி சீக்கிரம் வரும். இது படத்தை டிமோட்டிவேட் பண்ணுற பசங்களுக்காகவே பண்ணது உள்ள வீடியோ அது. ஸோ டிமோட்டிவேட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அது ஸ்டைலில் சொல்லணும்னா, நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு போய் படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.